ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது என்னென்னா, எதுக்கு இந்த வீடியோனா, யாரையுமே நம்பாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எதிரியை கூட நம்பிடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக சண்டை போடுவாங்க. உங்களை உங்களுக்கு நேராகவே திட்டுவாங்க. எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ திட்டுவாங்க. அவங்கள கூட நீங்கள் நம்பிடுங்க, சரியா? ஆனால் என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க. அவங்க மனசில் கூட எதுவுமே இருக்காது. எதுக்கவே பேசிடுவாங்க. அப்படி அவங்க மனசில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு எதுக்கவே கொட்டிடுவாங்க. ஆனால் கூடவே இருப்பாங்க பார்த்தீங்களா? நீ தான் எனக்கு எல்லாமே, என் லைஃபே நீ தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்கள நம்ம மலை மாதிரி நம்பியிருப்போம். ஆனால் அவங்க தான் நம்மளுக்கு செய்யக்கூடாத துரோகத்தெல்லாம் செய்வாங்க. இது எதுக்குன்னா அவங்க அந்த மாதிரி துரோகத்தை செய்கிறப்போ நம்ம உடஞ்சிடக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நான் நிறையா டைம் இந்த மாதிரி 2, 3 டைம் நடந்திருக்கு. எனக்கு 2, 3 டைமு. ஆனால் நான் அதுலேருந்து வந்துட்டேன். இதாகி வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நேராக பேசுகிற வழி கூட தாங்கிடலாம். ஆனால் கூடவே இருந்துட்டு அவங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவங்க நம்மளுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வரப்போ அந்த வலியை கண்டிப்பாக யாராலையும் அப்சர்வ் பண்ணிக்கவே முடியாது. அது வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. முக்கியமாக கணவன் மனைவி அப்படிங்கிற உறவில் இப்படிலாம் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சால் இந்த டோட்டல் லைஃப்புமே வேஸ்ட்டு தான். இது வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அப்படியும் நடந்து அதையும் மீறி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணு இவ்வளோ நடந்து இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு பையனாகவே இருந்தாலுமே எல்லாம் நடந்தும் தெரிஞ்சும் அவங்க ஒட்டுக்கா இருக்காங்க ஒரே ஃபேமிலியாக அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்காக தான் இருக்கும். வேறு எந்த ரீசனுமே இருக்காது. இப்படியும் சில பேர் இருக்காங்க. கூட இருக்கிற ஒய்ஃபு, பிள்ளைங்க இருக்கிறப்பயுமே அடுத்தவங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அது அப்போ தெரியாமல் ரொம்ப நாள் கழித்து தெரிய வரப்போ உடஞ்சிருவாங்க. யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உடஞ்சிருவாங்க. குழந்தைங்க இருந்தாலுமே உடஞ்சிருவாங்க. எப்படி அதை விட்டு வெளில வர்றது? நம்ம அதை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் மைண்ட் அதே தான் நினைக்கும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள மட்டும் பாருங்கள். வேறு எதையும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் குழந்தைங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க தான் உங்களுக்கு லைஃபு அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. எதாக இருந்தாலும் பழகிக்கோங்க. எதாக இருந்தாலும் அக்செப்ட் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதை அவ்வளோதான் அவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்ம லைஃபு தப்பு பண்ணவங்க நல்லா தான் இருப்பாங்க. நம்ம எந்த தப்பு